காவிரி விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்குள்ள நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தேவா, காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட திமுக திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில விவசாய சங்க பிரதிநிதிகளோட தற்போது கூட்டம் நடைபெறுகிறது. இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் தேவா? வனிதா, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் மட்டுமல்லாது காவிரி தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக தமிழகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இது தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்று தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆளும் அரசு தவறியது எதிர்க்கட்சியான திமுக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுமார் ஒரு மாத காலம் கடந்த நிலையில் அதாவது திமுக சார்பாக காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்ட ஸ்டாலின், திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்றால் திமுக அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். அவர் கூறிய கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கும் மேலாகியுள்ள நிலையில் தற்பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் மற்ற கட்சிகள் உள்ள விவசாய அணி பிரிவினரையும் அழைத்துள்ளனர். இங்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அறிவாலயத்திலே இன்னும் கூட்டம் சற்று நேரத்திலே தொடங்க உள்ளது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திலே விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் அதாவது திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முன்னதாக எழுந்திருந்த நிலையில் திமுகவும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது விவசாய சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது தொடர்பாக திமுக இதுவரை எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளரிடம் பேசிய திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் இந்த வாரத்திலேயே அதற்கான பணிகளை திமுக மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் திருமாவளவன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்ட வேண்டும் என்ற காலத்தை தாங்கள் கடந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்று பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தற்பொழுது தேவையில்லாதது என்று தெரிவித்திருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசனும் விவசாயிகள் 17-18 போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று பின்னர் பார்க்கலாம் என்றே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளது. விவசாய சங்கங்கள் விவசாயிகள் அளிக்கும் ஆலோசனைகளை பொறுத்து திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வனிதா. தேவா, தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது குறித்து பல்வேறு கட்சிகளும் விமர்சனம் செய்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு விவசாய சங்க பிரதிநிதிகளோட ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை பிற கட்சிகள் எப்படி பார்க்கிறது? அதே போல இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து என்னென்ன மாதிரியான தகவல்கள் பெறப்பட இருக்கு? அதாவது விவசாய சங்க பிரதிநிதிகள் தற்பொழுதுதான் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு விவசாய சங்கங்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், ஆனால் கட்சி சார்ந்த ஒவ்வொரு கட்சியிலும் தனியாக விவசாய அணியினர் உள்ளனர். அந்த விவசாய அணியினருக்கு நேற்று இரவு முதலாம் தகவல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த கட்சி சார்ந்த விவசாய அமைப்புகள் எத்தனை பேர் இன்று வருகின்றனர் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுபோக அவர்கள் கலந்து கொள்வதிலே தாமதம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது விவசாயிகளை பொறுத்தளவிலே தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை அனைத்து தரப்பினரும் கேட்க வேண்டும், ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த நிலையில் திமுக இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதையும் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதுபோக தமிழக அரசும் இதுபோன்று, அதாவது கர்நாடக மாநிலத்திலே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயிகளையோ அல்லது மற்ற கட்சியினரையோ அந்த அரசு கூட்டி ஆலோசனை கேட்பது போல் தங்களிடமும் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து, அதாவது குறிப்பாக இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பிரதமரையோ ஜனாதிபதியோ சென்று சந்திக்க வேண்டும் என்றே அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வனிதா. தேவா, உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.